ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மக்கள் சேவை சால். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான இன்ஃபர்மேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் எப்படி ஆன்லைன் மூலமாக அப்ளை பண்ணி வாங்குறது தான் இந்த வீடியோ வந்து பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். ஃபஸ்ட் இந்த வெப்சைட்டை பண்ணிக்கோங்க. இந்த வெப்சைட்கான லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துட்றேன். tnecsavvy.tngovernment.in இதான் வந்து பார்த்தா அஃபீஷியல் வெப்சைட். ஓகே, இந்த வெப்சைட்டில் செகண்டாக கொடுத்துருக்காங்க பாருங்கள், பயனாளர் உள்நுழைவுன்னு இந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இசேவையில் அக்கௌண்ட் இருக்குது அப்படின்னா டேரெக்டாக நீங்கள் லாகின் பண்ணிக்கோங்க. அக்கௌண்ட் இல்லை அப்படின்றவங்க கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள், நியூ யூசர் சைன் அப் இயர் அப்படின்ற ஆப்ஷனை பயன்படுத்தி உங்களுக்குன்னு புதுசாக அக்கௌண்ட்டை க்ரியேட் பண்ணுங்கள். பொதுமக்கள் ஆகிய நீங்களே உங்களுக்கான சர்வீஸை அப்ளை பண்ணிக்கலாங்க. பட் உங்களுக்கு மட்டும்தான் பண்ண முடியும், அதை ஒரு சர்வீஸாக நீங்கள் பண்ணக்கூடாதுங்க. ஸோ அக்கௌண்ட்டை க்ரியேட் பண்ணிக்கோங்க. எப்படி அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணி நம்ம சேனலில் வீடியோ போட்டிருக்கோம், லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனை கொடுத்துறேன். அக்கௌண்ட்டை க்ரியேட் பண்ணிட்டு லாகின் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதில் போயிட்டு யூசர் நேம் பாஸ்வேர்டை கொடுத்துட்டு கேப்சா கோடு கொடுத்துருக்காங்க பாருங்கள். இந்த கேப்சா கோடை அப்படியே பார்த்து டைப் பண்ணிவிட்டு லாகின் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஸோ இந்த மாதிரி தாங்க டேரெக்டாக லாகின் ஆகிட்டு உங்களுக்கு வந்து ஹோம் பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். ஓகே, ஸோ லாகின் ஆகிறது கொஞ்சம் டைம் எடுத்துக்கும், ஒரு சில நேரத்தில் கொஞ்சம் டைம் எடுக்கும். அது வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணுங்கள். ஸோ அக்கௌண்ட்டை பொறுத்த வரைக்கும் தெளிவாக வந்து க்ரியேட் பண்ண பாருங்கள். ஏன்னா ஒரு அக்கௌண்ட்டில் 2 கேன் நம்பர் மட்டும்தான் க்ரியேட் பண்ண முடியும். சர்டிஃபிகேட் அப்ளை பண்ணுறதுலையும் லிமிட் இருக்குது. அதுக்கேற்ற மாரி செக் பண்ணி பார்த்துட்டு லாகின் வந்து பண்ணிக்கோங்க. இப்போ உங்களுக்கு லாகின் ஆகிட்டு உங்களுக்கான டேஷ்போர்டு ஓப்பன் ஆகிடுச்சிங்க. ஸோ இப்போ இதில் நீங்கள் என்ன சர்வீஸ் கொடுக்கணும் அப்படின்னா ரெண்டாவதாக இருக்க பாருங்கள், ரெவென்யூ டிபார்ட்மெண்ட்டு அந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஸோ லோட் ஆகிட்டு இந்த மாதிரி தான் ஒரு பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். ரெவென்யூ சம்மந்தப்பட்ட எல்லா சர்டிஃபிகேட்டுமே நீங்களே அப்ளை பண்ணிக்கலாங்க. வருமானம், இருப்பிடம், ஜாதி சர்டிஃபிகேட், ஃபஸ்ட்டு கிராஜுவேட் எல்லாமே அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ எப்படிலாம் அப்ளை பண்ணுறது எல்லாத்துக்குமே நம்ம சேனலில் வீடியோ போட்டிருக்குங்க, அதை பார்த்து நீங்கள் பண்ணுங்கள். ஸோ இப்போ வந்து பாருங்கள், அதாவது நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் எப்படி அப்ளை பண்ணுறதாங்க பார்க்க போகிறோம். அதாவது மொத்தமாக உங்களுக்கு 2 ஆப்ஷன்ஸ் இருக்குது. இதில் கொடுத்துருக்காங்க பாருங்கள், ரெவென்யூ 102 நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் அப்படின்ற ஆப்ஷன்ஸ் இருக்குது. இதை தவிர்த்து உங்களுக்கு ரெசிடென்ட் சர்டிஃபிகேட் ரெவென்யூ 116 ரெசிடென்ட் சர்டிஃபிகேட் அப்படின்ற 2 ஆப்ஷன் இசேவையில் உங்களுக்கு வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் அப்படின்னா பிறப்பிட சர்டிஃபிகேட் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு சர்டிஃபிகேட் வரும். ரெசிடென்ட் சர்டிஃபிகேட் அப்படின்னா இருப்பிட சர்டிஃபிகேட் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு சர்டிஃபிகேட் வந்து கொடுப்பாங்க. இந்த 2 சர்டிஃபிகேட்டுக்குமே ஏதாச்சும் ஒரு சர்டிஃபிகேட் நீங்கள் வந்து எல்லாத்துக்குமே வந்து அதாவது நார்மலாக தமிழக அரசு எல்லாத்துக்குமே இந்த 2 சர்டிஃபிகேட்டுமே நீங்கள் பயன்படுத்தலாங்க. முதல்ல நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிறப்பிட சர்டிஃபிகேட் அப்படின்ற மாரி வருங்க. இந்த நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட்லேயே உங்களுக்கு 2 ஆப்ஷன்ஸ் கொடுப்பாங்க. ஒன்று நேட்டிவ் பை பர்த், அதாவது பிறந்ததுலேருந்தே நீங்கள் ஒரே இடத்துல வசிக்கிறீங்க அப்படின்னா நேட்டிவ் பை பர்த் அப்படின்ற ஆப்ஷனை பயன்படுத்தி அப்ளை பண்ணலாம். உங்களுக்கு எப்படி சர்டிஃபிகேட் வரும்னா இந்த நபர் அதாவது பிறப்பால் தமிழ்நாட்டை சார்ந்தவர் அப்படின்ற மாரி உங்களுக்கு ஒரு சர்டிஃபிகேட்டை கொடுப்பாங்க. இந்த நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட்டில் இன்னொரு ஆப்ஷன் என்ன அப்படின்னா நேட்டிவ் பை ரெசிடென்ஸ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அது எதுக்காக அப்படின்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் 5 வருஷத்துக்கு மேலேயாச்சும் ஒரு இடத்துல வசிக்கணும். அப்படி இருக்கிறீங்க அப்படின்னா நேட்டிவ் பை ரெசிடென்ட் அப்படின்ற சர்டிஃபிகேட்டை நீங்கள் அப்ளை பண்ணி வாங்கிக்கலாங்க. ஸோ நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் அப்படின்னா பிறப்பிட சர்டிஃபிகேட் அப்படின்னு தாங்க உங்களுக்கான சர்டிஃபிகேட் வரும். அதில் 2 ஆப்ஷன்ஸ் இருக்குது, நேட்டிவ் பை பர்த் அப்புறம் நேட்டிவ் பை ரெசிடென்ட் அர்த்தம். இன்னொரு சர்டிஃபிகேட் என்ன அப்படின்னா ரெசிடென்ஸ்க்கான சர்டிஃபிகேட். நம்ம செகண்டாக சொன்னாங்க பாருங்கள், ரெசிடென்ட் சர்டிஃபிகேட். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இருப்பிட சர்டிஃபிகேட் அப்படின்ற மாதிரி தான் உங்களுக்கு சர்டிஃபிகேட் வருங்க. ஸோ இதுக்கு என்ன மீனிங் அப்படின்னா தற்சமயம் நீங்கள் எங்கே இருக்கிறீங்க வசிக்கிறீங்க. ஸோ நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா டெம்பரரியாக வேறு இடத்துக்கு போவாங்க. அவங்க வந்து இருப்பிட சர்டிஃபிகேட் அப்படின்ற சர்டிஃபிகேட்டை வாங்கி வச்சுக்கலாம். ஏன்னா நான் இப்போதைக்கு தற்சமயம் இங்கே தான் நான் இருப்பிடமாக இருக்கேன், இங்கே தான் வசிக்கணும் அப்படின்றதுக்கான ஒரு மீனிங் தான் இருப்பிட சர்டிஃபிகேட். ரெசிடென்ட் சர்டிஃபிகேட்டுக்கும் இருப்பிட சர்டிஃபிகேட்டும் ஒன்று தாங்க. அதேமாரி பிறப்பிட சர்டிஃபிகேட்டும் நேட்டிவ் சர்டிஃபிகேட்டும் ஒன்று. ஸோ பிறப்பிட சர்டிஃபிகேட் அப்படின்னா உங்களுக்கு மொதல் 2 ஆப்ஷன்ஸ் நீங்கள் அப்ளை பண்ணலாம். பிறந்ததிலே ஒரே அட்ரஸில் இருக்கவங்க இந்த நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் அப்ளை பண்ணலாம். அதேமாரி 5 வருஷத்துக்கு மேலே ஒரு இடத்துல இருக்கீங்க அப்படின்னாலும் நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் அப்ளை பண்ணிக்கலாங்க. ரெசிடென்ட் சர்டிஃபிகேட் அப்படின்னா தற்சமயத்துக்கு நீங்கள் எங்கே இருக்கீங்க, நான் வந்து டெம்பரரியாக இந்த இடத்துல இருக்கேன், ஸோ கடைசி 5 வருஷத்துக்கு மேலே இல்லாமல் நான் 2-3 வருஷத்தில் இங்கே தான் இருக்குன்றவங்க இருப்பிட சர்டிஃபிகேட் அப்ளை பண்ணுங்கள். இது 2த்தை கொடுத்தும் தெளிவாக நம்ம சேனலில் வீடியோ போட்டிருக்கோம். ஸோ நேட்டிவ்னா என்ன, ரெசிடென்ஸ்னா என்ன, அதுக்கான லிங்கை டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துறேன், அதை பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இப்போ நம்ம 2த்தையுமே எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. ஸோ முதல்ல நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் பிறப்பிட சர்டிஃபிகேட் எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு பார்க்கலாம்.
செகண்டாக கொடுத்துருக்காங்க பாருங்கள் ரெவென்யூ 102 நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட்னு இந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஸோ லோட் ஆகிட்டு இந்த மாதிரி தாங்க ஒரு பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ ரெண்டுத்துக்குமே நீங்கள் கிளிக் பண்ணுறது ஒரே மாதிரியான ப்ராசஸ் தாங்க இருக்கும், அதில் எந்த மாற்றமும் இருக்காது. ஸோ ஸ்டார்டிங் எப்படி பண்ணுறது அப்படின்றத நம்ம வந்து பார்க்கலாம். ரெண்டுத்துக்குமே ஒரே மாதிரியான ஸ்டெப் தான் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ண போகிறீங்க. இப்போது இதில் வந்து பாருங்கள் ப்ரொசீட்னு இருக்குது, இந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஸோ அடுத்த கட்டமாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய இன்ஃபர்மேஷன், அதாவது கேன் நம்பர் வந்து கேட்டிருக்காங்க, குடிமக்கள் கணக்கு எண். இதுக்கு முன்னாடி நீங்கள் ஏதாச்சும் இசேவையில் ஏதாச்சும் சர்டிஃபிகேட் அப்ளை பண்ணியிருக்கீங்க, வருமானம் இருப்பிடம் ஜாஸ்தி அப்ளை பண்ணியிருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்ககிட்ட கேன் நம்பர் இருக்குங்க. கேன் நம்பர் இருக்கா இல்லையான்றதை நம்ம எப்படி செக் பண்ணலாம் அப்படின்னா எதுவுமே இல்லை, உங்கள் நேம் ஃபாதர் நேம் எதுவுமே என்ட்ரு பண்ணாதீங்க. ஜஸ்ட் உங்கள் ஆதார் நம்பரை மட்டும் நீங்கள் ஸோ கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா என்ட்ரு வந்து பண்ணிவிட்டு கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள் சர்ச்னு, அந்த ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போது சர்ச் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கான கேன் நம்பர் ஓப்பன் ஆகிடுச்சு அப்படின்னா பிரச்சனை இல்லைங்க. ஸோ டேரெக்டாக இந்த ஐக்கானை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஒருவேளை நீங்கள் உங்கள் ஆதார் நம்பரை கொடுத்து சர்ச் பண்ணிவிட்டு எந்த இன்ஃபர்மேஷனுமே கீழே வரல அப்படின்னா உங்கள் ஆதாருக்கு கேன் நம்பர் இல்லைன்னு அர்த்தம். ஸோ மேலே கொடுத்துருக்காங்க பாருங்கள் ரெஜிஸ்டர் கேன்னு, அந்த ஆப்ஷனை பயன்படுத்தி உங்களுக்கு ஒன்று புதுசாக கேன் நம்பரை க்ரியேட் பண்ணிக்கோங்க. எப்படி கேன் நம்பரை க்ரியேட் பண்ணுறது அது கொடுத்து நம்ம சேனலில் வீடியோ போட்டிருக்கோம், லிங்கை டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துரு, அந்த வீடியோ பார்த்து க்ரியேட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ கேன் நம்பரை வந்துருச்சு, என்ன பண்ணலாம் அப்படின்னா நெக்ஸ்ட்டு ஆதார் நம்பர் கேட்டிருக்காங்க. ஸோ இதில் போயிட்டு உங்களுக்கான ஆதார் நம்பர் இருக்குது பாருங்கள், அதை நீங்கள் இதில் வந்து என்ட்ரு பண்ணுற மாதிரி இருக்கும். என்ட்ரு பண்ணிட்டு டேட் ஆஃப் பர்த் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ கேன் நம்பரில் உங்கள் டேட் ஆஃப் பர்த் என்ன இருக்கோ அதே டேட் ஆஃப் பர்த்தை நீங்கள் வந்து மென்ஷன் பண்ணுற மாதிரி இருக்குங்க, கரெக்டாக கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து பாருங்கள் மொபைல் நம்பர், கேன் நம்பரில் எந்த மொபைல் நம்பர் இருக்கோ அந்த மொபைல் நம்பர் இதில் காமிக்கும். அதுக்கு ஓடிபி ஜென்ரேட் பண்ண சொல்லுங்கள். ஜென்ரேட் ஓடிபி அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த மொபைல் நம்பருக்கு ஓடிபி வரும். அந்த மொபைல் நம்பரை அப்படியே பார்த்து என்ட்ரு பண்ணிவிட்டு கன்ஃபார்ம் ஓடிபி அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போது உங்களுக்கான ஓடிபி வந்து வெரிஃபை ஆகிடுச்சிங்க. ஒருவேளை கேன் நம்பரில் ஏதாச்சும் தப்பாக இருக்குது, உங்கள் நேம் தப்பாக இருக்குது, ஃபாதர் நேம் தப்பாக இருக்குது, டேட் ஆஃப் பர்த் தப்பாக இருக்குது, மொபைல் நம்பர் சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னா கீழே வாட்ஸ்அப் நம்பரை கொடுத்துருக்கோம், அதுக்கு நீங்கள் அனுப்புனீங்க அப்படின்னா லோ காஸ்ட்டில் நம்ம வந்து சேஞ்ச் பண்ணி தரோம். ஸோ தேவைப்படுறவங்க கான்டாக்ட் பண்ணுங்கள். இப்போ எல்லாமே கரெக்டாக செக் பண்ணி பார்த்துட்டு ப்ரொசீட்னு இருக்குது பாருங்கள், இந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஸோ இந்த மாதிரி தாங்க ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். உங்கள் எல்லா இன்ஃபர்மேஷனுமே கேன் நம்பர்லேருந்து எடுத்துக்கும். நீங்கள் என்ன ஃபில் பண்ணணும் அப்படின்னா முதல்ல சொல்லியிருக்காங்க பாருங்கள் 2 ஆப்ஷன், அதாவது நேட்டிவிட்டி பை பர்த், அதாவது நீங்கள் பிறந்ததுலேருந்தே ஒரே இடத்துல தான் இருக்கீங்க அப்படின்னா இந்த நேட்டிவ் பை பர்த் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு அப்படியே கீழே வந்தீங்க அப்படின்னா எதுவுமே வந்து ஃபில் பண்ண வேண்டியதில் டேரெக்டாக சப்மிட் கொடுத்தீங்க அப்படின்னா போதும். அடுத்த கட்டமாக டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணி ஸோ நீங்கள் பேமெண்ட் பண்ணதுக்கப்புறம் அப்ளிகேஷன் சப்மிட் ஆகிடுங்க. அதனால் பிரச்சனை இல்லை. நேட்டிவ் பை பர்த்தை பொறுத்த வரைக்கும் ஸோ நான் வந்து இப்போது பிறந்ததுலேருந்தே ஒரே இடத்துல தான் இருக்கேன் அப்படின்றவங்க அந்த ஆப்ஷனை பயன்படுங்க. இன்னொரு ஆப்ஷன் என்ன அப்படின்னா நேட்டிவிட்டி பை ரெசிடென்ட், இதுக்கான ஆப்ஷன் என்ன அப்படின்னா நீங்கள் வந்து 5 வருஷத்துக்கு மேலே ஒரே இடத்துல இருக்கீங்க அப்படின்னா இந்த ஆப்ஷன் நீங்கள் பயன்படுத்திக்கலாங்க. ஸோ நேட்டிவ் பை ரெசிடென்ஸை கொடுத்துட்டு அப்படியே கீழே வந்தீங்க அப்படின்னா அதாவது ஃபார்ம் டீட்டெயில்ஸ் வித் அட்ரஸ் ஃபார் த பாஸ்ட் இயர் இன் டிசெண்டிங் ஆர்டர் அப்படின்ற மாரி கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் போயிட்டு டிஸ்ட்ரிக் கேட்டிருக்காங்க, உங்கள் டிஸ்ட்ரிக் எதுவோ அதை நீங்கள் செட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு தாலுக் கேட்டிருக்காங்க, உங்கள் தாலுக் எதுவோ அதை நீங்கள் வந்து கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு அப்புறம் உங்களுடைய வில்லேஜ் கேட்டிருக்காங்க, என்ன வில்லேஜோ அதை நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கலாங்க. அதுக்கப்புறம் ஸ்ட்ரீட் நேம் கேட்டிருக்காங்க, இதில் போயிட்டு ஸ்ட்ரீட் நேம் எதுவோ அதை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டு பில்டிங் டோர் நம்பர் கேட்டிருக்காங்க, டோர் நம்பரை கொடுங்க. நெக்ஸ்ட்டு ஃப்ரம் டேட்லேருந்து டு டேட் வரைக்கும், எந்த டேட்லேருந்து எந்த டேட் வரைக்கும் இப்போ இருக்கிற இடத்துல இருக்கீங்க அப்படின்ற மாரி கேட்டிருக்காங்க. ஸோ அதை நீங்கள் வந்து பார்த்தா என்ட்ரு பண்ணுற மாரி இருக்குங்க. டூ டேட்டை வந்து பார்த்தா இன்னிடேட் அல்லது முன்னாடி டேட் வரைக்கும் நீங்கள் வந்து கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டு பின்கோடு கேட்டிருக்காங்க, பின்கோடு வந்து என்ட்ரு பண்ணிட்டு ஆடு கொடுத்தீங்க அப்படின்னா ஆட் ஆகிடுச்சு. ஸோ ஆட் ஆனதுக்கப்புறம் இது முடிஞ்சது. இல்லை இதுக்கு முன்னாடி வேறு எங்கேயாச்சும் வசிச்சிங்க, இப்போ ஒரு 5 வருஷம் இருக்கீங்க, இதுக்கு முன்னாடி 5 வருஷம் எங்கே இருந்தீங்களோ அதையும் நீங்கள் டிஸ்ட்ரிக்டில் கொடுத்து ஆட் பண்ணிக்கலாம். எந்த இயர்லேருந்து எந்த இயர் வரைக்கும் இருந்தீங்க அப்படின்றத ஃபுல்லாக நீங்கள் ஆட் பண்ணிக்கலாங்க. ஸோ ஒன்றே போதுமானது, தேவை அப்படின்றவங்க நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இதான் ரெண்டுத்துக்கும் உள்ளான வித்தியாசம். நேட்டிவ் பை பர்த் அப்படின்னா ஒரே அட்ரஸில் கடைசி வரைக்கும் நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா அதை பயன்படுத்திக்கோங்க. நேட்டிவ் பை ரெசிடென்ஸ் அப்படின்னா 5 வருஷத்துக்கு மேலே ஒரு பிளேஸில் இருக்கீங்க அப்படின்னா அதை நீங்கள் எல்லாத்தையுமே வந்து கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டு சப்மிட் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு டேரெக்டாக சப்மிட் ஆகிட்டு டாக்குமெண்ட்ஸ் அப்லோட் பண்ணுற மாரி இருக்குங்க. டாக்குமெண்ட்டை பொறுத்த வரைக்கும் முதல்ல ஃபோட்டோ கேட்டிருக்காங்க, உங்கள் ஃபோட்டோ. ஸோ டாக்குமெண்ட் நம்பர் 123 அல்லது ஃபோட்டோன்னு மென்ஷன் பண்ணிக்கலாம். ஃபோட்டோ மட்டும் 50 KBக்குள்ளே இருக்குனுங்க. ஆடு கொடுத்து உங்கள் ஃபோட்டோவை நீங்கள் அப்லோட் பண்ணிட்டு இந்த இடத்துல அப்லோட்னு காமிக்கும், அதை அப்லோட் பண்ணிட்டீங்க அப்படின்னா கீழே ஃபோட்டோ அட்டாச் ஆகிடும்.
அதுக்கப்புறம் அட்ரஸ் ப்ரூஃப் கேட்டிருக்காங்க. அட்ரஸ் ப்ரூஃப்க்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா டாக்குமெண்ட் நம்பர் 2 அல்லது ரேஷன் கார்டுன்னு போட்டு ஆடு கொடுத்து உங்கள் ரேஷன் கார்டை அப்லோட் பண்ணிக்கோங்க. மூணாவதாக பர்த் சர்டிஃபிகேட் வந்து கேட்டிருக்காங்க. நிறைய பேர்கிட்ட பர்த் சர்டிஃபிகேட் இருக்காதுங்க. அதுக்கு பதிலாக டாக்குமெண்ட் நம்பர் 3ன்னு போட்டுக்கோங்க. 3ன்னு போட்டு உங்கள் ஆதார் கார்டை இந்த ஆப்ஷனில் அப்லோட் பண்ணிக்கோங்க. ஆடு கொடுத்து பர்த் சர்டிஃபிகேட் பதிலாக நீங்கள் ஆதார் கார்டை அப்லோட் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதுக்கப்புறம் நாலாவதாக என்ன கேட்டிருக்காங்கன்னா ஸ்கூல் எஜுகேஷன் சர்டிஃபிகேட் அல்லது எம்ப்ளாய்மெண்ட் டீட்டெயில் ஆர் எனி அதர் ப்ரூஃப். ஸோ வேறு ஏதாச்சும் உங்ககிட்ட எவிடன்ஸாக டாக்குமெண்ட் இருக்குது, நீங்கள் 5 வருஷத்துக்கு மேலே தான் வசிக்கிறீங்க அப்படின்றதுக்கான டாக்குமெண்ட்டை நீங்கள் இதுக்கும் ஆதார் கார்டு ரேஷன் கார்டையும் நீங்கள் அப்லோட் பண்ணிக்கலாங்க. ஏன்னா மேக்ஸிமம் அதுக்கெலாம் ப்ரூஃப் எதுவுமே இருக்காது. அதனால் ப்ரூஃப் இருந்தால் ஓகே, இல்லை அப்படின்னா இதுக்கும் நீங்கள் சோனி ரேஷன் கார்டை அப்லோட் பண்ணிக்கோங்க. இதில் மொத்தமாக என்ன 5 டாக்குமெண்ட், அதாவது நீங்கள் நேட்டிவிட்டி பை ரெசிடென்ட் சூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா 5 டாக்குமெண்ட், ஃபோட்டோ, அட்ரஸ் ப்ரூஃப், பர்த் சர்டிஃபிகேட்டுக்கு ஒரு டாக்குமெண்ட், 5 வருஷத்தில் ஒரு இடத்துல இருக்கீங்க அதுக்கான டாக்குமெண்ட், உங்களுடைய செல்ஃப் டிக்ளரேஷன் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். செல்ஃப் டிக்ளரேஷன் எங்கே இருக்கும் அப்படின்னா மேலே கொடுத்துருக்காங்க பாருங்கள், டவுன்லோட் செல்ஃப் டிக்ளரேஷன் ஃபார்ம்னு. இந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஃபார்ம் மாரி டவுன்லோட் ஆகுங்க. அந்த ஃபார்மை நீங்கள் வந்து பார்த்தா பிரிண்ட் எடுத்து அதில் அவங்க சைன் பண்ணி அதை நீங்கள் அப்லோட் பண்ணுற மாரி இருக்கும். ஓகே, அதுதான் செல்ஃப் டிக்ளரேஷன் ஃபார்ம். இதுவே நீங்கள் நேட்டிவிட்டி பை பர்த் பண்ணுறீங்க, அதுக்கு என்ன டாக்குமெண்ட் கேட்கும் அப்படின்னா இதோ இருக்கு பாருங்கள், இந்த ஸ்கூல் எஜுகேஷன் சர்டிஃபிகேட் இந்த டாக்குமெண்ட்டை மட்டும் கேட்காது. மீதி இருக்கிறது ஃபோட்டோ, எனி அட்ரஸ் ப்ரூஃப், பர்த் சர்டிஃபிகேட், செல்ஃப் டிக்ளரேஷன் ஃபார்ம், இந்த 4 டாக்குமெண்ட்ஸை மட்டும் நீங்கள் அப்லோட் பண்ணுற மாரி இருக்கும். ஸோ இதாங்க உங்களுக்கான செல்ஃப் டிக்ளரேஷன். இதில் உங்கள் நேம் எல்லாமே வந்து காமிக்கும். இதில் போய்ட்டு சைன் பண்ணிவிட்டு அதை நீங்கள் இதில் போய்ட்டு அப்லோட் வந்து பண்ணுற மாரி இருக்கும். எல்லா டாக்குமெண்ட்டும் அப்லோட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் மேக் பேமெண்ட் அப்படின்ற ஆப்ஷன்ஸ் காமிக்குங்க. ஸோ இந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா டேரெக்டாக உங்களுக்கு ஒரு சில டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் வந்து கேட்கும். அந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிவிட்டு டேரெக்டாக நீங்கள் பேமெண்ட் வந்து பண்ணிக்கலாம். இப்போ வந்து பாருங்கள், அந்த மாதிரி ஐ அக்ரி டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனை கொடுத்துட்டு மேக் பேமெண்ட் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு டேரெக்டாக பேமெண்ட் பண்ணுற பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் உங்களுக்கு கிரெடிட் கார்டு, மற்றபடி ஜிபே, ஃபோன்பே, யூபி நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஏதாச்சும் ஒரு ஆப்ஷன் நீங்கள் பயன்படுத்தி 60 ரூபா பேமெண்ட் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி வந்து ரிசிப்ட் வந்து ஓப்பன் ஆகிடுங்க. அந்த ரிசிப்டை வச்சு உங்களுக்கான ஸ்டேட்டஸ் எல்லாமே நீங்கள் தாராளமாக வந்து தெரிஞ்சுக்கலாங்க. ஸோ இதான் உங்களுக்கான ரிசிப்ட், இந்த மாதிரி இருக்கும். இதில் உங்களுக்கு நம்பர் கொடுத்துருப்பாங்க, அந்த நம்பர் வச்சு நீங்கள் ஸ்டேட்டஸ் செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு விஏஓ, அதுக்கப்புறம் ஆர்ஐ, அதுக்கப்புறம் டெப்டி தாசர், அதுக்கப்புறம் டெப்டி தாசரை முடிஞ்சிடும். உங்களுக்கான சர்டிஃபிகேட் இந்த மாதிரி நீங்களே எடுத்துக்கலாங்க. ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் அப்ளை பண்ணி வாங்குற மாரி இருக்கும். இது வந்து நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட், அதாவது பிறப்பட சர்டிஃபிகேட்கான அப்ளை பண்ணுறதுக்கான ஆப்ஷன். அதேமாரியே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நேட்டிவிட்டி பை ரெசிடென்ஸ் இருப்பிட சர்டிஃபிகேட் எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படின்னா இதில் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க பாருங்கள், ரெவென்யூ 116 அந்த ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிவிட்டு சேம் அதேமாரி தான் கொடுக்க போகிறீங்க. முன்னாடி எப்படி இருந்துச்சோ அதேமாரி தான் ஃபில் பண்ண போகிறீங்க. உங்களுடைய டீட்டெயில்ஸ், அதாவது அந்த கேன் நம்பரை கொடுக்கணும். கேன் நம்பரை கொடுத்துட்டு ஓடிபியில் என்ட்ரு பண்ணிவிட்டு ப்ரொசீட் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு எல்லாமே கரெக்டாக கொடுத்துக்கோங்க. கேன் நம்பர், ஓடிபி எல்லாமே கொடுத்துட்டு ப்ரொசீட் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு சொன்ன மாரி நேட்டிவ் பை பர்த், நேட்டிவ் பை ரெசிடென்ஸ் அந்த 2 ஆப்ஷன்லாம் காமிக்காதுங்க. டேரெக்டாக உங்களுடைய அட்ரஸ் வந்து கொடுக்க போகிறீங்க. இப்போ இதில் கொடுத்துருக்காங்க பாருங்கள், ரெவென்யூ வில்லேஜ். உங்கள் வில்லேஜ் நேம் வந்து கேட்கும். அதுக்கப்புறம் ஸ்ட்ரீட் நேம், ஸ்ட்ரீட் நேம் என்ன அதை பற்றி வந்து கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் பில்டிங் நேம் வந்து கேட்டிருக்காங்க, பில்டிங் நேம் என்ன, எந்த இயர்லேருந்து எந்த இயர் வரைக்கும் நீங்கள் வசிச்சிங்க அப்படின்ற மாதிரி வந்து கேட்டிருக்காங்க. அதையும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். ஃப்ரம் டேட் என்ன, அதுக்கப்புறம் டு டேட் என்ன அப்படின்னு கொடுத்துட்டு பின்கோடு கேட்டிருக்காங்க. உங்களோட பின்கோடை என்ட்ரு பண்ணிவிட்டு இதில் ஆடு கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆட் ஆகிடும். மொத்தமாக எத்தனை வருஷம் வசித்திருக்கீங்க அப்படின்றத மென்ஷன் ஆகிடும். அதுக்கப்புறம் சப்மிட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு சப்மிட் ஆகிட்டு அடுத்த கட்டமாக உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா டாக்குமெண்ட் வந்து அப்லோட் பண்ணுற பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணுறதுக்கு முன்னாடி முதல்ல உங்களுக்கு ஃபஸ்ட்லேயே ரேஷன் கார்டு நம்பர் கேட்பாங்க. அந்த ரேஷன் கார்டு நம்பரை கண்டிப்பாக வந்து கொடுத்துக்கோங்க. கொடுத்து சப்மிட் பண்ணதுக்கப்புறம் டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணுற பேஜ் எதுவுமே இல்லை, உங்களுடைய ஃபோட்டோ அப்லோட் பண்ண போகிறீங்க. பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ வந்து அப்லோட் பண்ணிக்கோங்க 50 KBக்குள்ளே இருக்க மாதிரி. ரெண்டாவதாக வந்து பாருங்கள் கரண்ட் அட்ரஸ் ப்ரூஃப். கரண்ட்டாக இருக்கிற அட்ரஸ் ப்ரூஃப், அதாவது பாஸ்போர்ட் வைக்கலாம், டிரைவிங் லைசன்ஸ், பாஸ்புக் வித் ஃபோட்டோகிராஃப் வைக்கலாம், போஸ்ட் ஆஃபீஸ், ஸ்மார்ட் கார்டு, ரேஷன் கார்டு வைக்கலாம், ஹெல்த் இன்சூரன்ஸ், இந்த மாதிரி நிறையா கொடுத்துருக்காங்க. ஏதாச்சும் ஒரு டாக்குமெண்ட்ஸை வச்சுட்டு டவுன்லோட் செல்ஃப் டிக்ளரேஷன் ஃபார்ம் மேலே போயிட்டு உடைய செல்ஃப் டிக்ளரேஷன் ஃபார்மை கொடுத்துட்டு கீழே மேக் பேமெண்ட் ஆப்ஷனை காமிக்கும். நீங்கள் கொடுத்து பேமெண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கான ரிசிப்ட் வந்து ஓப்பன் ஆகிடுங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தா நீங்கள் வந்து இந்த மாதிரி சர்டிஃபிகேட் வந்து சேரும். ஓகே, இந்த மாதிரி தான் நீங்கள் அப்ளை பண்ணுற மாரி இருக்கும். முதல்ல 2த்துக்கும் உள்ள வித்தியாசம் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி அப்ளை பண்ண பாருங்கள்.
ஸோ ரெசிடென்ட் சர்டிஃபிகேட் நேட்டிவிட்டி 2 ஆப்ஷன்ஸ் இருக்குது. பிறப்பிட சர்டிஃபிகேட் இருப்பிட சர்டிஃபிகேட் ரெண்டுத்துக்கும் முன்னான டிஃப்ரெண்ட்டாக தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அப்ளை பண்ண பாருங்கள். இதில் எப்படி உங்களுக்கு அட்ரஸ் கொடுத்துருப்பாங்க அப்படின்னா இந்த தேதியிலிருந்து இப்போ வரைக்கும் இந்த அட்ரஸ் தான் இருக்காங்க அப்படின்ன மாரி உங்களுக்கு வந்து கொடுப்பாங்க இருப்பிட சர்டிஃபிகேட். ஸோ இதுதான் இன்ஃபர்மேஷன். இந்த 3மே நீங்கள் வந்து தாராளமாக பயன்படுத்திக்கலாங்க. ஏன்னா எல்லா இடத்துலையுமே இந்த 3மே செல்லுபடி ஆகும். அதனால் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஸோ இது வேணுமோ அதை வாங்கி நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நிறைய பேருக்கு தெரியப்படுத்துங்க. அடுத்த ஒரு நிலையுடன் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.